கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கர்த்தர் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நாம் ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லும்போது அவர் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார். நாம் ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். டைம் கிடைக்கிற நேரங்களில் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் அதிகாலையில் நாம் அரை மணி நேரமாவது ப்ரேயர் பண்ண வேண்டும். அப்பாவின் பாதப்படியில் இருக்கும்போது புதிய கிருபை கிடைக்கின்றது. அன்னுதினமும் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிட்டும், சந்தோஷம் கிட்டும், ஆசீர்வாதம் கிட்டும். புதிய கிருபையினால் நிரம்பி வழிய வேண்டும். பழையவைகளை எல்லாம் விட்டு புதியவை டெய்லி காலையில் ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு புதிய பலன் கிடைக்கும். கிருபை கிடைக்கும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக வாழ வேண்டும். அவர் அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். புதிய கிருபை கிடைக்கும்போது நம்முடைய கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அன்பார்ந்த மக்களே, நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய எல்லாவற்றையும் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து போடுவார். நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.